ஏதோ ஒரு அலை, ஏதோ ஒரு மாயை. பிள்ளை சொன்னான், பேரன் சொன்னான், பேத்தி சொன்னார். எத்தனை வயது பேரன் சொன்னான்? 3 வயது பேரன் சொன்னான். தாத்தா, நீங்கள் ஓட்டு போடவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன். தாத்தா, நீங்கள் ஓட்டு போடவில்லை என்றால் நான் பள்ளிக்கூடத்திற்கு போக மாட்டேன். இப்படியெல்லாம் இணையவழி தளம் மூலமாக ஒரு கீழ்த்தரமான அரசியலை நடத்தி ஒரு மாயையை உருவாக்கி இன்றைக்கு சில பேர் வெற்றி பெற்றிருக்கலாம். வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து சொன்னது மாத்திரமல்ல, ஒரு படத்தில், ரஜினிகாந்த் படத்தில் தான் படையப்பாவில் சொல்லுவார்கள், மாப்பிள்ளை அவர்தான், அவர் போட்டிருக்கிற வேட்டி சட்டை என்னோடது என்பதை போல நாற்காலியில் வேண்டுமானால் ஒரு நடிகர் இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கலாம். அந்த நாற்காலியை தாங்கி நிற்கிற 4 கால்கள் இருக்க தெரியுமா? அந்த 4 கால்களை அனுப்பி வைத்தவர் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒருபுறம் வலது கம்யூனிஸ்ட் தாங்கி நிற்கிறது, ஒருபுறம் இடது கம்யூனிஸ்ட் தாங்கி நிற்கிறது, ஒருபுறம் விடுதலை சிறுத்தைகள் தாங்கி நிற்கிறது, இன்னொரு புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தாங்கி நிற்கிறது என்று சொன்னால் யாரை தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என்று விமர்சித்தார்களோ அந்த தீய சக்தி என்று விமர்சித்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், தமிழ்நாட்டில் கொல்லைப்புற வழியாக ஓடி கூட்டம் நுழைவதற்கு முயற்சிக்கிறது, தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஆளுகிற கட்சியில் மட்டுமல்ல எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்மிடம்தான் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஒருவரை நாற்காலியிலே உட்கார வைத்திருக்கிறோம். சில பேர் சொல்லுகிறார்கள், இது எத்தனை ஆண்டு காலம் நீடிக்கும்? இது 5 ஆண்டு காலம் நீடிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் நீடிக்குமா என்பது நமக்கே தெரியாது. இது அதிகபட்சம் 1 ஆண்டு காலம் தான் நீடிக்கும் என்கிறார்கள். இல்லை இல்லை, இது 6 மாத காலம் கூட தாங்காது என்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நேற்றைக்கு வில்லிவாக்கத்தில் இதே மாதிரி ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நடத்துகிறார்கள். ஆலவர்ஜனா பேசுகிறார். அவருக்கெல்லாம் திமுக என்றால் என்னவென்று தெரியுமா? நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னடக்கத்தோடு சொன்னார், இந்த ஆட்சி அமைவதை நாங்கள் எந்த விதத்திலும் தடுக்க மாட்டோம். ஆளுநர் அவர்களே 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவர்களை ஆட்சி அமைய அழையுங்கள், இந்த ஆட்சி தொடரட்டும் என்று சொல்லி நாகரிகமாக வாழ்த்து சொன்னார். இந்த ஆட்சி அமைப்பதற்காக கூட்டணி கட்சியை வழியனுப்பி பதவியேற்க வைத்தார். முதல் நாள் வந்து காலில் விழுகிறார் அந்த கட்சியினுடைய தலைவர். மறுநாள் கூட்டம் போட்டு வளர்ந்துகிட்டவர்கள் சில பேர் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில் நாகரிகமற்ற வார்த்தைகளை விமர்சிக்க கூடாது என்றுதான் நாங்களும் நாகரிகத்தோடு பேசி வந்தோம். ஆனாலும் அது ஒரு வழிப்பாதையாக மாறி போய்விடக் கூடாது என்பதில் நம்மை விட அண்ணாச்சி அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியானவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறாரோ அந்த ஆயுதத்தை தான் நாம் எடுக்க வேண்டும். நன்றி அறிவிப்பு கூட்டத்தை போட்டு சொல்லுகிறார், திமுகவை அழித்து விடுவோம். யாரு? வளர்ந்துகிட்ட ஏழடி எருமை ஆதவர்ஜுனா சொல்லுகிறார், கள்ளலாட்டரி உனக்கே இவ்வளவு இருமாப்பு இருந்தால் 75 ஆண்டு காலம் களத்தில் நின்று பணியாற்றுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எத்தகைய உணர்வு இருக்கும் என்பதை வளர்ந்துகிட்ட ஆதவர்ஜுனா புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், நாங்கள் குளத்தூருக்கு கட்சி போட்டோம், தூக்கிட்டோம், அடுத்து யாருக்கு கட்சி போடுவோம் என்று சொன்னால் சேப்பாக்கத்தில் நிற்கிற எங்களுடைய கழகத்தின் இளைஞரணி செயலாளர், ஆம், எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்று விஜயை சட்டமன்றத்தில் விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் 1 மணி நேரம் உட்கார வைத்து அற்புதமான உரை நிகழ்த்தினாரே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அவரை பார்த்து சொல்லுகிறார், அடுத்து சேப்பாக்கத்திற்கு கட்சி போடுவோம் என்று. ஆதவர்ஜுனா அவர்களே, உங்கள் வரலாறு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இன்றைக்கு கொல்லைப்புற வழியாக கள்ளலாட்டரியில் வந்த பணத்தை வைத்துக் கொண்டு ஊழல் இல்லாத ஆட்சி என்று சொன்னீர்கள் அல்லவா? எது ஊழல் இல்லாத ஆட்சி? அதிமுக என்பது நல்லதோ கெட்டதோ அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திக்கிறார்கள். 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அவர்தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர். ஆனால் எஸ்பி வேலுமணி தலைமையில், சி.வி. சண்முகம் தலைமையில், ஏன் அதையும் தாண்டி சி. விஜயபாஸ்கர் தலைமையில் 25 பேர் தனியாக போகிறார்கள். எங்கிருந்து? கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு. அந்த துரோகிகளை ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற வேலுமணி, ஜி. விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் என்கிற இந்த 3 போதேவிகளை பார்ப்பதற்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் போகிறார். எப்படி போயிருக்க வேண்டும்? முதலில் நீங்கள் யாரை பார்த்திருக்க வேண்டும்? அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய வரை நீங்கள் அவரை அல்லவா சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த கட்சியை யாரை வைத்து உடைக்கிறார்கள் தெரியுமா? ஆதவர்ஜுனாவின் மாமியாரை வைத்து உடைக்கிறார்கள்.
ஆம், லீமா ரோஸ் அவர்தான் இன்றைக்கு அந்த கட்சியில் பிளவை ஏற்படுத்துகிறார். சந்திக்க போகிறார்கள் சி.வி. சண்முகம் வீட்டுக்கு. எப்படி புதுமையான ஆட்சியை தருவோம் என்று சொன்னார்கள் அல்லவா? கழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல எது புதுமையான ஆட்சி? முதலமைச்சர் போவதற்கு முன்னால் ஒரு சோபா போகிறது. நான் கேட்கிறேன், இதுவரை சி.வி. சண்முகம் வீட்டில் சோபா இல்லாமலா இருந்தது? இதுவரை சி.வி. சண்முகம் வீட்டில் சோபா கிடையாதா? அந்த சோபாக்குள் மறைந்திருக்கிற மர்மம் என்ன என்று இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறார். ஆம், எதிர்க்கட்சி என்பது வாயாகத்தான் இருக்கும், ஆளுகிற கட்சி காதாக இருக்க வேண்டும். எங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் வாழ் வீசும், நீங்கள் கேடயம் கொண்டு தடுக்க வேண்டும். வளர்ந்துகிட்ட ஆலோசனை சொல்லுகிறான். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசுகிறார். எனக்கு துடுதுடு என்று வந்தது. நான் எந்திரிச்சு பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எங்கள் கட்சி தலைவர் தளபதி படுத்து விட்டார். உண்மையெல்லாம் இந்த சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் வில்லிவாக்கத்தில் இருந்து. சட்டமன்றத்தின் வரலாறு தெரியுமா? நீ அமைச்சராக பொறுப்பேற்கிறீர்கள் அல்லவா? குறைந்தபட்சம் சட்டமன்ற வரலாற்றை அந்த சட்டமன்றத்திற்கு ஒரு முறை அல்ல 7 முறை சென்ற எங்கள் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணனிடம் நீ கேட்டு தெரிந்திருக்க வேண்டாமா? நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசினால் பதில் சொல்லுகிற உரிமை முதலமைச்சருக்கு மட்டும்தான் உண்டு. ஆதவர்ஜனா போன்ற கலிசடைகள் குறுக்க எழுந்திருச்சு பேச முடியாது என்று திமுக சொல்லவில்லை. அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. ஆதவர்ஜனாவுக்கு தெரியுமா? நீ எப்பொழுது பேச முடியும் தெரியுமா? மானிய கோரிக்கையில் தீர்மானத்தின் மீதுதான் அமைச்சர்கள் எழுந்திருச்சு பதில் சொல்ல முடியுமே தவிர நம்பிக்கை வாக்கெடுப்பில் எதிர்க்கட்சி தலைவர் பேசினால் முதலமைச்சர் மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டும். ஐயோ பாவம், அவர் வாய்க்குள் எதையோ ஒதுக்கி வைத்துக் கொண்டு உண்மையிலேயே அவர் என்ன சுயநினைவோடு இருக்கிறாரா இல்லையா யாருக்கும் தெரியாது. சட்டமன்றம் முடிந்து விட்டது. வீட்டுக்கு போனதற்கு பிறகு எப்பொழுது போல் ட்வீட் போடுகிறவர்களை கூப்பிட்டு ஒரு பக்கத்துக்கு ட்வீட் போட்டுக் கொண்டிருக்கிறார். இதுதான் முதலமைச்சரா? இந்த சட்டமன்றம் எப்படிப்பட்ட சட்டமன்றம் தெரியுமா? எங்கள் தலைவர் கலைஞர் அமர்ந்திருந்த சட்டமன்றம், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அமர்ந்திருந்த சட்டமன்றம், பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் அமர்ந்திருந்த சட்டமன்றம், நல்லதோ கெட்டதோ மண்டையெல்லாம் மூளை மூளையெல்லாம் சிந்தனை என்று சொல்லப்பட்ட மூவறிஞர் ராஜாஜி அமர்ந்திருந்த சட்டமன்றம், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அமர்ந்திருந்த சட்டமன்றம், மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அமர்ந்திருந்த சட்டமன்றம், 5 ஆண்டு காலம் அந்த சட்டமன்றத்தில் உட்கார்ந்து தமிழ்நாட்டு தாய்மார்களுக்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை தந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற கல்விகளல்லா தலைவர் அமர்ந்திருந்த சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்தில் அமர்ந்து கொண்டு அவருக்கு எதுவும் பேச தெரியவில்லை, போய்விட்டு ட்வீட் போட்டுக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், திமுகவை அழித்து விடுவோம் என்று ஆலோசனாவை பற்றி அவருடைய மச்சான் சொல்லுகிறார். யாரு? அவருடைய மச்சான் சொல்றாரு. பாண்டிச்சேரியில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, ஜோஸ் சார்லஸ், அவர் தான் சொல்றாரு, இவனை மாதிரி பிராடுக்காரன் உலகத்திலே கிடையாது. இவர் என்ன பெரிய அரசியல் விஞ்ஞானியா? நீலாங்கரையில ஜிம்ல மாஸ்டரா வேலை பார்த்தவர். நீலாங்கரையில ஜிம்ல மாஸ்டரா வேலை பார்த்தவர். அந்த ஜிம்முக்கு போனது யார் தெரியுமா? மரியாதைக்குரிய எங்க அக்கா லீமா ரோஸ். அவர்களோடு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு அவங்க வீட்டுக்குள்ள போடுறீங்க, மகளை திருமணம் முடிக்கீங்க, பல்லாயிரம் கோடியை சுருட்டீங்க, கள்ளலாற்றியை விற்கீங்க. அந்த கள்ளலாற்றி வித்த பணத்தை வைத்துதான் இன்றைக்கு அதிமுகவை உடைத்திருக்கிறார். இன்றைக்கு எப்படியாவது விஜயை 5 ஆண்டு காலம் தாங்கி பிடித்து விடலாம் என்று மக்கள் செல்வாக்கை நம்பி சொல்லவில்லை. கள்ளலாட்டரி பணத்தை வைத்து அரசியல் நடத்த நினைக்கிற ஆதவர்ஜனா அவர்களே, இந்த மேடை தான் உங்களுக்கு இறுதி எச்சரிக்கையான மேடை. இனியும் நீங்கள் திமுகவை விமர்சிப்பீர்கள் என்று சொன்னால் எங்கள் பதில் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன அவ்வளவு பெரிய அரசியல்வாதியா திமுகவை அழிப்பதற்கு? திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் வரலாறு தெரியுமா ஆதவர்ஜனாவுக்கு? உங்களுக்கு வயது கம்மி, அதனால் அடக்கத்தோடு சொல்லுகிறோம். திமுகவை அழிப்பேன் என்று சொன்ன மூதறிஞர் ராஜாஜிக்கு கல்லறை கட்டிய இயக்கம் இந்த இயக்கம். திமுகவை அழிப்பேன் என்று சொன்ன பட்டவச்சலத்திற்கு கல்லறை கட்டிய இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு அண்ணன் இந்திரா காந்தியோடைய இன்னொரு தலைவி வந்து விடுவார். மிசா என்கிற கொடிய சட்டம். யார் சிறையில் இருக்கிறார், யார் வெளியில் இருக்கிறார் யாருக்கும் தெரியாது. திமுக தோழர்கள் கைது செய்யப்பட்டு காராக்கிரகத்தில் அடைக்கப்படுகிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் பத்திரிகைகள் எல்லாம் பக்கம் பக்கமாக கட்டுரை தீட்டியது. ஆனால் ஆனந்தவனுடன் மட்டும் ஒரு கருத்து படம் போட்டான். என்ன படம் தெரியுமா? அட்டையிலே கப்பலை வரைந்து அந்த கப்பலில் திமுக என்று எழுதி கப்பலுக்குள் கலைஞர் இருக்கிற படத்தை போட்டு அது மூழ்கி கொண்டிருக்கிறது போல் படம் போட்டான். ஒரு மத்திய அமைச்சர் எடுத்துக்கொண்டு போய் அண்ணன் இந்திராவிடம் சொன்னாராம், அண்ணன் இந்திரா அவர்களே, தமிழ்நாட்டில் திமுக என்கிற கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது என்று. உடனே அண்ணன் இந்திரா காந்தி சிரித்துக் கொண்டே சொன்னாராம், அட பைத்தியக்காரா, அந்த பத்திரிகைக்காரனுக்கு திமுகவை பற்றி தெரிந்தது அவ்வளவுதான். திமுக என்கிற கப்பல் ஒருபோதும் மூழ்காது.
அப்படியே மூழ்கினாலும் அதை நீர்மூழ்கி கப்பலாக மாற்றி கரை சேர்க்கிற ஆற்றல் தலைவர் கலைஞருக்கு உண்டு என்று அன்னை இந்திரா காந்தி பாராட்டிய இயக்கம். எந்த இந்திரா காந்தி தெரியுமா? எந்த இந்திரா காந்தி தெரியுமா? முப்படைகளையும் கையில் வைத்திருந்த அன்னை இந்திரா காந்தி. எந்த இந்திரா காந்தி தெரியுமா? இந்தியாதான் இந்திரா, இந்திராதான் இந்தியா என்று பாராட்டப்பட்ட இந்திரா காந்தி. எந்த இந்திரா காந்தி தெரியுமா? 1971 பாகிஸ்தானோடு படையெடுத்து 13 நாளில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து பங்களாதேஷ் என்கிற புதிய மாநிலத்தை உருவாக்கி முஜிபுர் ரஹ்மான் கையில் ஒப்படைத்த இந்திரா காந்தி. அந்த போருக்கு பின்னால் நாடாளுமன்றத்துக்கு வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் இன்றைக்கு மதிக்கக்கூடிய ஒரே தலைவர் மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் எதிர்கட்சி வரிசையில் இருந்தார். அவர்தான் அன்னை இந்திரா காந்தியை பார்த்து சொன்னார், அன்னை இந்திரா அவர்களே, உங்களை துர்க்கையின் மறுவடிவமாக பார்க்கிறேன் என்று சொன்னார். அந்த இந்திரா காந்தி முட்டி பார்த்து மோடி பார்த்து திமுகவை அழிக்க முடியவில்லை. நான் கேட்கிறேன், அன்னை இந்திரா காந்தி என்கிற புயல் காற்றால் தொட்டு பார்க்க முடியாத திமுகவை ஆதவர்ஜின் என்கிற இந்த புழுதி காற்றால் தொட்டு பார்த்து விட போகிறது. நாட்கள் அதிகமல்ல, 4 மாத காலத்தில் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கத்தான் போகிறார்கள். எழுதி வைத்துக் கொள். தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், மக்கள் செல்வாக்கு உங்கள் பக்கம் இருப்பது உண்மை என்று சொன்னால் நாங்கள் சொல்லுகிறோம். மாயவலை 22 ஆரம்பித்தது, 23 அடங்கி போய்விட்டது. இப்பொழுது வீசுகிற அலை எங்கள் தளபதிக்கு வாக்களிக்காமல் தோற்கடித்து விட்டோமே என்கிற அனுதாபாலை தமிழ்நாடு முழுவதும் வீசுகிறது. தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், ஆதவர்ஜினாவாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா உங்கள் கட்சியின் தளபதி என்று, அவரையே இறக்கினாலும் சரி, நாங்கள் நிறுத்துகிற வேட்பாளர் திருச்சி கிழக்கு, மேற்கில் மறைகிற சூரியன் கிழக்கில் உதித்தே தீர்வான். எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. என்ன தோற்று விட்டால் திமுக அழிந்து விடுமா? நாங்கள் பார்க்காத வெற்றியா? நாங்கள் பார்க்காத தோல்வியா? 1971 தேர்தல், 69 அண்ணா மறைந்து விடுகிறார். திமுக அழிந்தது என்றார்கள், ஒளிந்தது என்றார்கள். அன்றைக்கு நம்ம எதிர்த்து களம் அமைத்தது யார் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர். அவரோடு கூட்டணியில் யார் தெரியுமா? அடல் பிகாரி வாஜ்பாய், மூதறிஞர் ராஜாஜி. ஏன் மிகப்பெரிய தலைவர்கள், தந்தை பெரியார் ஆதரவு. தமிழ்நாடு முழுவதும் அதற்கு பெருந்தலைவரை ஆதரித்து பிரச்சாரம் யார் தெரியுமா? சிம்மக்குரல் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன், எழுத்தாளர் ஜெயகாந்தன், துக்ளக் பத்திரிகாசிரியர் சோ கவிஞரசு கண்ணதாசன். நாடு முழுவதும் திமுகவுக்கு எதிரான ஆளை வீசுவதாக சொன்னார்கள். கடைசி பொதுக்கூட்டம் மெரினா கடற்கரையில் பெருந்தலைவர் காமராஜர் பேசுகிறார். எந்த கூட்டத்தையும் பார்த்து ஏமாறாத காமராஜர் அந்த கூட்டத்தை பார்த்து ஏமாந்தார். ஆம், மேடையில் ஒளிபெருக்கு முன்னால் வந்து நின்றவுடன் சொன்னார், அடுத்து உங்களை கோட்டையில் சந்திக்கிறேன் என்றார். மூதறிஞர் ராஜாஜி உட்கார்ந்திருந்தார். எழுந்து வந்து இடுப்பில் ஒரு சுருக்கு பை, அந்த பையில எப்பொழுதும் கோயில் பிரசாதம் வைத்திருப்பார். அந்த குங்குமத்தை எடுத்து காமராஜருடைய நெற்றியில் வைத்து நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று வாழ்த்தினார். கூட்டம் முடிகிறது. மறுநாள் பத்திரிகையாளர்கள் கோபாலபுரத்துக்கு வந்தார்கள். கலைஞரிடத்தில் கேட்டார்கள், தலைவர் கலைஞர் அவர்களே, மூதறிஞர் ராஜாஜி சொன்னால் பலிக்குமா பலிக்காதா என்று கேட்டார். கலைஞர் சிரித்துக் கொண்டே சொன்னார், இதில் என்ன சந்தேகம்? ராஜாஜி சொன்னால் பலிக்கும். நன்றாக யோசித்து சொல்லுங்கள், ராஜாஜி சொன்னால் பலிக்குமா பலிக்காதா? நிச்சயமாக பலிக்கும். அப்படி என்றால் அடுத்த முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா என்றார். இல்லை இல்லை, மீண்டும் நான் தான் வெற்றி பெறுவேன், திமுக ஆட்சி அமைக்கும் என்றார். பத்திரிகையாளர் சொன்னார்கள், இப்பொழுதுதானே சொன்னீர்கள் ராஜாஜி சொன்னால் பலிக்கும் என்று. அவர் நேற்று பொதுக்கூட்ட மேடையிலேயே சொல்லிவிட்டார், அடுத்த முதலமைச்சர் காமராஜர் தான் என்று. கலைஞர் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், இல்லை இல்லை, நீங்கள் அங்குதான் ராஜாஜியினுடைய சூட்சுமத்தை புரிந்து கொள்ளவில்லை. ராஜாஜி மறைமுகமாக திமுக ஜெயிக்கும் என்று சொன்னார் என்றார். பத்திரிகையாளருக்கு அதிர்ச்சி. அவர் எங்கே திமுக ஜெயிக்கும் என்று சொன்னார் என்று கேட்டார்கள். பத்திரிகையாளரை பார்த்து கலைஞர் கேட்டார், ராஜாஜி எப்படி வாழ்த்தினார் காமராஜர் என்று. நெத்தியிலே குங்குமத்தை வைத்து வாழ்த்தினார் என்றார். அப்படியா? பெருந்தலைவர் காமராஜருடைய நெத்தி என்ன கலர் என்று கேட்டார். கருப்பு என்றார்கள். அந்த நெத்தியில வைத்த குங்குமத்தின் நிறம் என்னவென்று கேட்டார் கலைஞர். சிவப்பு என்றார்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய கருப்பு நெத்தியில் சிவப்பு குங்குமத்தை வைத்து வெற்றி பெறுவீர்கள் என்றால் கருப்பு சிவப்பு தான் வெற்றி பெறும் என்று ராஜாஜியை சொல்லிவிட்டார். இதுதான் நடக்கப் போகுது என்றார். 184 இடத்துல வென்றோம். எத்தனை இடம்? 184. அந்த சாதனையை இன்னைக்கு வரை மக்கள் தலைவர் நெஞ்சாரும் முறியடிக்கல, மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா முறியடிக்கல. இதுவரை அந்த வரலாற்றை யாரும் முறியடிக்கவில்லை. எதிரே இருக்கிற நீங்கள் கேட்கலாம், திமுக வெற்றி மட்டும் தான் பெற்றிருக்கிறதா, தோற்கவில்லையா? கேள்வி நியாயம் உண்டு. 71 எப்படி மாபெரும் வெற்றி பெற்றோமோ 91 தேர்தல் களம், ராஜீவ்காந்தி மரணம், பாலமோரிடம் பழிவோரிடம் என்பதை போல் நம் மீது பழி சுமத்தப்பட்டது. திமுக தொண்டர்களுடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டது, ஆட்டோக்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டது, கொடிக்கம்பங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டது. எதிர் வீட்டில் மிகப்பெரிய புஷ்டி விழுந்திருக்கிறது. நாம் அமைதி காக்க வேண்டும் என்று அமைதி காத்தோம். இவர்கள் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள்? ஒருவேளை தொடர்பு இருக்குமோ என்று சீதை மீது சந்தேகப்பட்ட ராமனை போல் இந்த நாட்டு மக்கள் எங்கள் மீது சந்தேகப்பட்டார்.
திமுக மீது சந்தேகப்பட்டார்கள். 234 தொகுதியில் தேர்தல். எழும்பூர் தொகுதியில் ஒரு வேட்பாளர் இறந்து போன காரணத்தினால் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. 233 தொகுதியில் தேர்தல். 233 தேர்தல் நடந்தது. நான் வெற்றி பெற்ற தொகுதி எத்தனை தெரியுமா? ஒன்னே ஒன்று. எந்த தொகுதி தெரியுமா? தலைநகர் சென்னையில் இருக்கிற துறைமுகம் தொகுதி. வெற்றி பெற்ற தலைவன் யார் தெரியுமா? 13 முறை சட்டமன்றத்திற்கு போட்டியிட்டு 13 முறையும் வெற்றி பெற்ற தலைவர் கலைஞர் மட்டுமே வெற்றி பெற்றார். ஜெயலலிதா தலைமையில் 233. நம் தலைமையில் எத்தனை? ஒன்னே ஒன்னு, கண்ணே கண்ணு. கலைஞர் பதவியை ராஜினாமா செய்கிறார். அப்படி என்றால் சட்டமன்றத்தில் நம் பலம் என்ன? 0. 2 தொகுதிக்கு தேர்தல் நடக்கணும், எழும்பூருக்கும் துறைமுகத்துக்கும். எல்லாரும் போய் சொல்றாங்க, மாவட்ட செயலாளர் சொன்னாங்க, நாம நிக்க வேண்டாம், நிக்கவே வேண்டாம். ஜெயலலிதா தலைமையில் அசுர பலத்தோடு நிற்காங்க, இந்த தேர்தலை புறக்கணிப்போம். கலைஞர் தான் சொன்னார், வெற்றியோ தோல்வியோ களத்துக்கு போகணும், களத்தில் நிற்போம். துறைமுகத்திலே எழும்பூரில் நின்னோம், கழகம் நிற்கும் என்றார். ஆனால் கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த 2 தொகுதி தேர்தலுக்கும் நான் பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன். இந்த 2 தொகுதி தேர்தலை தலைமையேற்று நடத்த போவது யார் தெரியுமா? கழகத்தின் அன்றைய இளைஞரணி செயலாளராக இருந்த அண்ணன் தளபதி தான் தலைமையேற்று நடத்துவார் என்று கலைஞர் உத்தரவிட்டார். ஒருபுறம் ஜெயலலிதா, 31 மந்திரிகள், அரசு அதிகாரிகள், ஆள்பலம், அடியாட்பலம் அத்தனையும் இருந்தது. 3 மாதத்திற்கு முன்பு நடந்ததில் எல்லா தொகுதியிலும் தோற்றம். 3 மாசம் கழிச்சு நடந்த 2 தொகுதியிலையும் துறைமுகத்திலும் திமுக வெற்றி, எழும்பூரிலும் திமுக வெற்றி. பத்திரிகையாளர் போய் கேட்டாங்க கலைஞர் கிட்ட, ஐயா கலைஞர் அவர்களே, அது நடக்கக்கூடாத அதிசயம் என்னையா நடந்துட்டு 3 மாசத்துல? 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லா தொகுதியிலும் தோத்தீங்க, இப்ப ஜெயிச்சிருக்கீங்க, உங்க கருத்து என்ன? கலைஞர் சொன்னார், எந்தெந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்திருந்தாங்க. உடனே பத்திரிகையாளர் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதாயா? இல்ல நீங்களே சொல்லுங்க. 1 துறைமுகம், 2 எழும்பூர். கலைஞர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படியா, துறைமுகம் கப்பல் நிறுத்துகிற இடம், எழும்பூர் ரயில் நிறுத்துகிற இடம். நல்ல வேளை தமிழ்நாட்டின் மானத்தை கப்பலிலும் ஏற்றாமல் ரயிலிலும் ஏற்றாமல் காப்பாற்றிய வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி என்று சொன்ன தலைவர் கலைஞர். அந்த நன்றியைத்தான் நான் சொல்லுகிறேன். விசில் விசில் என்ற மாயாலை நாடு முழுவதும் வீசினாலும் இந்த திருச்செந்தூர் மண்ணில் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வீசும் என்று சொல்லி இத்தனை இக்கட்டுக்கு மத்தியிலையும் இவ்வளவு பெரிய வெற்றியை தேடி தந்த உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் ஊழல் பேர்வழிகள் இன்றைக்கு விஜயோடு போய்விட்டார்கள். நான் விஜய்க்கு சொல்லுகிற இந்த கூட்டத்தில் இருந்து சொல்வதெல்லாம், விஜய் அவர்களே, மரியாதைக்குரிய சிஎம் சார், மரியாதைக்குரிய விஜய் சார், ஒரே வேண்டுகோள், உங்களை சுத்தி இருக்கிற வேலுமணி, உங்களை சுத்தி இருக்கிற விஜயபாஸ்கர், உங்களை சுத்தி இருக்கிற சி.வி. சண்முகம், உங்களை சுத்தி இருக்கிற ஆனந்த் அர்ஜுனா, உங்களை சுத்தி இருக்கிற புஷி ஆனந்த், உங்களை சுத்தி இருக்கிற நிர்மல் குமார், உங்களையே முழுங்கிட்டு ஏப்ப விட்டுட்டு ஆளை காணிட்டு போடுவாங்க. ஐயா விஜய் அவர்களே, உங்களையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டிய இடத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முதுகெலும்புள்ள தலைவன் இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுகிறார்கள் தளபதி போட்டுவிட்டார். ஆம், வரலாறு திரும்பி இருக்கிறது. 1962 அண்ணா தலைமையில் தேர்தல் களத்தை சந்தித்தோம். 50 பேர் வெற்றி பெற்றார்கள். அண்ணா தோற்று போய்விட்டார். அண்ணா வருத்தப்படவில்லை, கடிதம் எழுதினார். என்ன எழுதினார் தெரியுமா? ஐரோப்பாவில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே போர். ஆம், கிறிஸ்தவர்கள் ஜெருசலேமுக்குள் நுழையக்கூடாது என்று சொல்லி மிகப்பெரிய போர் நடக்கிறது. இஸ்லாமிய படைக்கு தலைமை தாங்கி இருக்கிறவன் சாலடி என்கிற ஒரு மன்னன், கிறிஸ்தவ படைக்கு தலைமை தாங்கி இருக்கிறவன் ரிச்சர்ட். போர் வேகமாக நடைபெறுகிறது. அப்பொழுது போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். 2 பக்கமும் உயிர் பலி, சேதாரங்கள் அதிகமாகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரே ஒரு நிபந்தனையைத்தான் அந்த முஸ்லிம் மன்னன் விதித்தான். என்ன மன்னன் தெரியுமா? கர்த்தர் இயேசுநாதர் பிறந்த அந்த ஜெருசலேம் நகருக்குள் எல்லா கிறிஸ்தவர்களும் போகலாம். ஆனால் அந்த படைக்கு தலைமை தாங்கி வருகிற, அதனால அந்த படைக்கு தலைமை தாங்கினா ரிச்சர்ட் மட்டும் உள்ள போகிறாங்க. ரிச்சர்ட் சொன்னார், நான் வரவில்லை என்றால் என்ன, என் மக்கள் போய் கர்த்தரை துதிக்கட்டும் என்று சொன்னார். 62 அண்ணா சொன்னார், நான் தான் வெளியில் இருக்கிறேன், என்னுடைய தம்பிமார்கள் 50 பேர் சட்டமன்றத்திற்கு செல்கிறார்கள் என்று சொன்னார். அந்த வரலாறு 2026 மீண்டும் பட்டமளித்திருக்கிறது. ஆம், தலைமை பொறுப்பேற்றிருந்த எங்கள் தலைவர் தளபதி வேண்டுமானால் சட்டமன்றத்திற்கு செல்லாமல் இருக்கலாம். சட்டமன்றத்தை ஆட்டி படைப்பதற்கு அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 59 தலகர்த்தர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார். சட்டமன்றம் என்ன பாடுபடும் என்பதை பாருங்கள். அன்று வரலாறு திரும்பியது. அண்ணா 62 தோற்ற அண்ணா 67 ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். 2026
தோற்ற தளபதி அடுத்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் சரி தமிழ்நாட்டை ஆளப்போகிற இயக்கம் திமுக தான், திமுக தான், திமுக தான் என்று சொல்லி, ஆனாலும் நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். ரோசா பேரை மட்டும் நான் இப்ப சரத்பாலா, நான் அந்தோணி பாலான்னு வச்சுட்டா உடனே நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டுக்கிறேன். நான் நல்லவனா கெட்டவனான்னு கொஞ்சம் அகராட்சி பார்க்கணும். வேட்பாளரை யாரை போட்டோன்னு விஜய்க்கும் தெரியாது, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டீங்கன்னு மக்களுக்கும் தெரியாது. அதனால இந்த 4 ஆண்டு காலத்தில் நாடு நாசமாக இருக்கணும்னு தான் 1000 ரூபாய் நிறுத்தின விஜய இன்னைக்கு மிரட்டி உங்க அக்கௌண்ட்ல போட வச்சிருக்கோம். அதனால 1000 ரூபாய் வர்ற வரைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வர்ற வரைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். என்னைக்கு 2500 உங்களுக்கு வருதோ, என்னைக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வருதோ அப்பதான் ஆட்சி மாறியதோ அர்த்தம். ஆட்சி மாறிட்டு போவது கிடையாது. என்றும் மக்களை நிரந்தரமாக ஆளக்கூடிய தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்று சொல்லி திருச்செந்தூர் தொகுதியில் 7வது முறை வாக்களித்த வாக்காளர் வல்லூர் மக்களே, உங்கள் பொற்பாலும் தொட்டு வணங்கி நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.